நட்பாக இருந்தாலும் அளவோடு இரு, உப்பாக இருந்தாலும் அளவோடு இரு. அமுதமும் அளவோடு தான், பேசும் வார்த்தைகளும் அளவோடு தான். அமுதமும் அளவோடு தான், பேசும் வார்த்தைகளும் அளவோடு தான். அப்ப அமுதமும் அளவோடு தான், பேசும் வார்த்தைகளும் அளவோடு தான் இருப்பது வாழ்க்கையில் வெற்றி கனியை பறிக்க முயலும் தாங்கள் தான் மிதுன ராசி நேயர்கள். படிப்பு பற்றிய, கல்வி பற்றிய ராசிக்காரர்கள் தாங்கள். படித்து தெரிந்து புரிந்து கொண்ட பாடத்தை விட, படித்து புரிந்து தெரிந்து கொண்ட பாடத்தை விட பட்டு திரிந்த பாடங்களே, அதாவது வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அனுபவித்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். அனுபவங்கள் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். தங்களுக்கு இப்புத்தாண்டு 2024ஆம் ஆண்டு தங்கள் ராசிநாதன் புதனும் சனியும் தங்களுக்கு கடந்த ஆண்டை விட, தங்கள் ராசிநாதனுக்கு புதனும் பாக்கியாதிபதி ஆகிய சனீஸ்வரும் கடந்த ஆண்டை விட மிக சிறப்பான ஆண்டாக இருக்கும். பாக்கியாதிபதி சனீஸ்வரர் தங்களுக்கு ஒரு சகாப்தத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் அல்ல. தங்கள் ராசிக்கு 10ஆம் பாவம் 9க்குரிய சனீஸ்வரரும் தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆக்கத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். பேசும் பேச்சாற்றல், கல்வி, எழுத்துரிமை, கணக்குரிமை, சமயம், கல்வி ஸ்தாபனம், நூல் நிலையம், அரசாங்க தூதுவர், கமிஷன், ஆடிட்டர், பத்திரிகை துறை, ஆசிரியர் துறை, நிருபர் துறை, வெளிநாட்டு தூதுவர், பேச்சாளர், ஆசிரியர், விண்வெளி ஆராய்ச்சியாளர் போன்ற அனைத்து தொழில்களும் தாங்கள் மிக செழிப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. இன்னும் அதை விட வாழ்வில் தடையில்லாத மாற்றம் ஏற்படும். இவை நேயர்கள் மிதுனத்திற்கு தேவையான தொழில்கள் கண்டிப்பாக மிக உற்சாகத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். தாங்கள் கடந்த அஷ்டமத்து சனியை கடந்து பல எண்ணற்ற கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டீங்க. ஆனால் துன்பங்களை எல்லாத்தையும் கடந்து ஒரு தெளிவான எதிர்கால வாழ்க்கைக்கு வந்துள்ளீர்கள். ஒரு தெளிவான வாழ்க்கைக்கு வந்துள்ளீர்கள். தங்கள் ராசிக்கு 10ல் பாம்பு ராகு. தங்கள் ராசிக்கு 10ல் பாம்பு ராகு என்ன செய்ய? பயப்பட வேண்டாம். மிதுனம் தானே, ராகு தானே, நட்பு கிரகம் தானே. எந்த தொழிலும் சோதிப்பது குறைந்து சாதிப்பது இனிமேல் தாங்க உங்களுக்கு. வெளிநாடு, இனிமேல் வெளிநாடு, பங்குச்சந்தை, வீடு, தொழில், ஆயுள் விருத்தி, மாற்றங்கள், மிக அதிகப்படியான பதவி உயர்வு, ஆராய்ச்சி அறிவு மிக உச்சத்தை கொடுக்கும். மிக உச்சத்தை கொடுக்கும் சுப பலன்களே இந்த ஆண்டு தங்களுக்கு மிக சிறப்பை தரும். தங்கள் ராசிக்கு 6க்கும் 15க்கு உரிய சுக்கிரன் புதன் இருப்பதால், பார்த்தீங்களா, தங்கள் ராசிக்கு 6ல் சுக்கிரன் புதனும் இருப்பதால் நல்ல வரவை கொடுக்கும், வாழ்க்கையை செழிப்பை கொடுக்கும், நல்ல வரவேற்பை கொடுக்கும். 10க்குரிய குரு 11ல் இருப்பதால், 10க்குரிய குரு 11ல் இருப்பதால் பகையான புதன் கோளாக இருந்தாலும் அந்த 11ஆம் இடத்திற்குரிய பாவகத்தன்மையை மாற்ற மாட்டார். நல்லா கேட்டுக்கோங்க. 10க்குரியவர் 11ல் லாபாதிபதியாக இருக்கார். அப்போ லாபத்தில் புதனுக்கும் குருவுக்கும் பகை. அந்த பகையாக இருந்தாலும் அந்த பாவக தன்மையை எந்த கோளாக இருந்தாலும் கொடுத்து ஆகணும். அது ஜோதிட விதி. அது பகையோ நட்போ இல்லை அஷ்டமத்து சனியோ இல்லை கேந்திராதி தோஷமோ எந்த தோஷமாக இருந்தாலும் சரி, ஆனால் என்ன செய்யணும்? அந்த பாவகத்தன்மையை கொடுத்தாகணும். அப்போ 11 லாபத்தை அவருக்கு கொடுத்து ஆக வேண்டும். அது எந்த மாற்று கருத்தும் அல்ல. அதுதான் ஜோதிட விதி. அதனால இதில் பகை நட்புக்கு இடம் இல்லை. ஸ்தான பலத்துக்கு அங்கே மதிப்பு. அந்த பாவகத்தன்மைக்கு கொடுத்து ஆக வேண்டியது பொறுப்பு. எல்லா வகையிலும் இந்த ஆண்டு தங்களுக்கு சுப பலனே. 1/5/2024 வரை எதையும் சாதிக்கலாம், எதையும் சந்திக்கலாம். ஜூன் மாதம் டு அக்டோபர் வரை மத்தியம பலன்களும், அக்டோபர் டு டிசம்பர் வரை அதம பலன்களும் இருக்கும். நிச்சயமாக அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அத்தனையும் வெற்றி படிக்கட்டு, அத்தனையும் உங்களுக்கு நிரம்பப்படும். தங்களது ஜன்ம ஜாதகத்தை கணித்து அதற்கு ஏற்றாற்போல்
வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி படிக்கட்டு உங்களை தேடி வரும். மிதுன ராசி நேயர்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் புத்திசாலி, காற்று ராசி, புத்திசாலி, உபயராசி, அத்தனைக்கு சொந்தக்காரர். இருக்க மாட்டீங்க ஒரு இடத்துல. ஆராய்ச்சி, அறிவு, அப்டேட்டாக இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி. கொஞ்சம் கவனம், கழுத்து பகுதி, நரம்பு பகுதி சற்று கவனமாக இருக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுப்பது மிக அவசியம். ஏன்னா தான் இருக்கக்கூடாது. மிதுனராசி நேயர்களுக்கு மிருகசீரிசம் 3ஆம் 4ஆம் பாதம் பழனி முருகன் ஆலயம். அடுத்தது மதுரை மீனாட்சி அம்மன். ஏன்னா மிதுனம்ங்கிறது மீன்கள், இரு மீன்கள். அப்போ மதுரை மீனாட்சி அம்மன் 2ஆம் கால சிறப்பு வழிபாடு, 2ஆம் கால பூஜை சிறப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்போதுமே 2ஆம் கால சிறப்பு வழிபாடு மிக சால சிறந்தது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே நடப்பது ராமேஸ்வரம். 2ஆம் காலம் பூஜை சிறப்பாக நடப்பது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். உச்சிகால பூஜை திருவானைக்காவல். சாயரஜை அருள் தரும் தியாகராஜ பெருமானுக்கு சாயரஜை. உலகத்துல எல்லா உயிர்களும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய இடம் சாயரஜை. ஒரு நாளைக்கு சாயந்தரம் 10,000 பேர் வருவாங்க. அதுக்கு அடுத்தது அர்த்தஜாம பூஜை. அர்த்தஜாமம் அருள்மிகு சிதம்பரநாதருக்கு கோயில் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. உத்தரகோசமங்கலையும் அர்த்தஜாம பூஜைக்கு சிறப்பு உண்டு. அப்போ அந்த வகையிலே மதுரையில் பார்த்தீங்கன்னா இந்த பழைய சொக்கநாதர் கோயில்னு ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த பழைய சொக்கநாதர் கோயிலில் ஒவ்வொரு புதன்கிழமையும் 5 நெய் தீபம் ஏற்றி, பாசிப்பயிறு, பச்சை பயிறு நெய்வேத்தியம் வைத்து, பச்சை வஸ்திரம் சாத்தி வேண்டுதல் பண்ணி வழிபட்டால் நிச்சயம் நல்ல வழி கிடைக்கும், நல்ல வழி கிடைக்கும். மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா வல்ல சித்தர் என்ற ஒரு பீடம் இருக்குது. வல்ல சித்தர் என்ற பீடம். அங்கே மல்லிகை பூலியே பந்தல் போட்டு வேண்டிய வரங்களை பெறலாம். மல்லிகை பூலே பந்தல் போடுவாங்க, வேண்டிய வரங்களை பெறலாம். அதே மாதிரி நெல்லை டிஸ்ட்ரிக்டில், திருநெல்வேலி நெல்லை டிஸ்ட்ரிக்டில் இரட்டை திருப்பதி ஆழ்வார்கள். ஏன்னா மிதுனம்னா 2 பெண்கள், 2. அதே மாதிரி இரட்டை திருப்பதி ஆழ்வார் திருநகரி அருகுள்ள திருத்தொலைவெள்ளி மங்கலம் போன்ற திருத்தலங்களும் மிதுன ராசிக்குரிய கோவில்கள். இப்போ மிதுன ராசிக்கு நான் உங்களுக்கு மிருகசீரிசம், திருவாதிரை, திருக்கொல்லிக்காடு திருவாதிரை, இதெல்லாம் புனர்பூசம் இருக்குது. இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை விட டோட்டலாக மிதுன ராசிக்கு என்ன கோயிலுக்குன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அதுக்கு தான் இந்த நெட்டை திருப்பதி ஆழ்வார் திருநகர் பக்கத்தில் இருக்குது. அதையும் நீங்கள் வழிபடலாம். திருவாதிரை அன்று திருக்கொல்லிக்காடு திருத்தலம் மிக உச்சத்தை தொடும். போன்ற திருத்தங்கள் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்குரிய கோவில்களாகும். வாக்கியத்தில் வரக்கூடிய பாக்கியச்சனியும் தங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களை கொடுக்கும். பார்த்தீங்களா, 20/12/2024 கடந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் உள்ள சனி பயிற்சியும் உங்களுக்கு மிக சுப பலனையும் நன்மையையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து அல்ல. எனவே தான் உங்களுக்கு % 60%, உங்களுக்கு 60% என்பதில் மாற்று கருத்து அல்ல.